ரசிகர்களை சந்தித்த ஜாக்கி திரைப்பட குழுவினர் மதுரை மக்களின் பாசம் உணவு பழக்க வழக்கம் பழகி போன ஒன்றாகிவிட்டது. திரைப்பட குழுவினர் சுவாரஸ்ய பேட்டி. தமிழர்களின் வீரத்தின் அடையாளங்களில் ஒன்று ஜல்லிக்கட்டு கபடி போட்டி. அதற்கு அடுத்ததாக கிடா சண்டை. இப்படியாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த கிடா சண்டையை மையமாக வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜாக்கி. இந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றி திரையரங்கில் திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். திரைப்பட இயக்குநர், நடிகர் மற்றும் திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, மதுரையை கதைக்களமாக கொண்டு 3 ஆண்டுகளாக எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இந்த திரைப்படத்தை தற்போது பார்க்கின்றோம். குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக கேரளாவில் இருந்து வருகை தந்த நான் இங்கு இருக்கக்கூடிய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக இந்த திரைப்படத்தை எடுத்துள்ளேன். அதிலும் மதுரையை கதைக்களமாக கொண்டு மதுரையிலேயே எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தற்போது நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி. ஜல்லிக்கட்டுக்கு அடுத்தபடியாக தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைந்திருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது என்றார். படத்தின் இசையமைப்பாளரும் மதுரையை பூர்வீகமாக கொண்ட நிலையில் படத்திற்கு ஏற்றாற்போல் காதல், சுவாரஸ்யம், விறுவிறுப்பை இப்படியாக படத்திற்கு தேவைப்படக்கூடிய வகையில் இசையமைத்துள்ளதாக தெரிவித்தார். நேற்றுக்கு அந்த செலிபிரிட்டி ஷோ போட்டது, அதுலேயே ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ முடிய போகுது. அதுலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறமே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்மளெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம 3 இயர்ஸாக அந்த தமிழ் மக்களுக்காக, மதுரை மக்களுக்காக எஸ்பெஷலி அந்த கெடா சண்டை ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு ஃப்ரேமுக்கு கொண்டு வந்திருக்கு. இது ஒரு குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்மளோட அந்த விஷன் அச்சீவ் ஆகிடும். உங்களை எல்லாரும் சப்போர்ட் தேவை. வெரி வெரி ஹாப்பி. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சக்ஸஸ்ஃபுல்லியாக ரன் பண்ணிட்டு இருக்கு. எல்லா தியேட்டர்லும் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லா மக்களுக்கும் இது உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். எல்லாரும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்ட மூவி தான் கெடா சண்டை. இமோஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கணும். ஒரு கம்மாவரும் பாருங்க. வி ஆர் வெரி ஹாப்பி. நான் மதுரை மீனாட்சி டெம்பிளுக்கு அப்புறம் ஒரு கெடா சண்டை பார்த்தது. அங்கே கெடாவும் கெடா கட்டைகளுள்ள போண்டிங் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் தந்தது அங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆக்சுவலி மதுரை மக்களுக்கு தான் அந்த டீப்பான இமோஷன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் எல்லா ஏரியாவும் இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு. மதுரையிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மதுரையில் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா சப்போர்ட்டும் பெஸ்ட்டாக கிடைச்சது. கெடாவை கொண்டு வரும்போதும் கெடா கட்டாரிகள் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அவர் அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஜாஸ்தி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஜோக்கி மூவியில் ராமரா பேசுகிறேன் நான். 3 இயர்ஸுக்கு முன்னாடி இங்கே எனக்கு மதுரையில் என்ன தெரியும்னா மீனாட்சி அம்மன் தான் தெரியும். அப்போ 3 இயர்ஸுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஜல்லிக்கட்டு, கெடா சண்டை, சேவல் சண்டை, கபடி, கிரிக்கெட் நிறைய தெரிஞ்சது. மக்களோட வீர விளையாட்டை பற்றி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மதுரைக்காரனா, மதுரையில் ஒருவனா இங்கே ஃபுல்லாக சுற்றி எல்லா இடமே சுற்றி எப்படி கெடா வளர்த்தது, எப்படி கெடா சண்டைக்கு விடுது, பிடிக்குது, அதுக்கு எப்படி இற வைக்குது, கெடா சண்டைக்கு விட்டதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுது, அது எல்லாமே படித்து பண்ணியிருக்கோம். படித்து பண்ணியதுக்கப்புறம் இன்றைக்கி FDFS வந்திருக்கோம். அந்த மக்களோட ஒரு கலகலர்ப்பு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது. ஐ எம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி. டைரக்டர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அந்த கரெக்டாக ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவர் நல்லா இன்புட் கொடுத்துட்டு ஃபுல்லாக காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய டெக்னிக்கல் டீம், அப்புறம் கெடா ட்ரெயினர்ஸ், அப்புறம் டைலாக் ரைட்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டு தான் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான